பாட்டி 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 அம்மாடி வந்துட்டியடி என் ராசாத்தி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லையா பாட்டி? நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணு இல்லடா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஆமா, நீ யார் கூட வந்த? நானு சிவா மாமா அத்தை மாமா எல்லாரும் வந்திருக்கோம் பாட்டி. எல்லாரும் வந்திருக்காங்களா? வா. ஐயா, ராசா நல்லா இருக்கியா? நல்லா இருக்க பாட்டி. அம்மா அழுத்தது போதும். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு இனிமே என் உசுறு நிம்மதியா போயிடும். என்ன பாட்டி பேசுற? முதல்ல வாய் மூடு. நான் கூட ஊர்க்காரங்க மாலையும் கொய்யமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு ரொம்ப பதறி போயிட்டேன் பாட்டி. உனக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. அது மட்டும் இல்ல, நானும் சிவா மாமாவும் ஒரு கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தியும் பெத்து தர போறோம். அதோட நீ கொஞ்சம் விளையாட போற. இன்னும் எவ்வளவோ இருக்கு பாட்டி. அதுக்குள்ள நீ சாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அத்தை, சொக்கலிங்க எங்க? தோப்பு வரைக்கும் போயிருக்கான். ஊர் பெரிய மனுஷங்களாம் அவனை பார்க்க தான் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் கோவில் தர்மகர்த்தாவா அவனை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். அந்த நல்ல செய்தியை சொல்லிட்டு அவனுக்கு மாலை போட்டுட்டு போலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான், அது அப்புறம் பேசிக்குவோம். உங்க பொண்ணு மீனா ஊர்ல இருந்து வந்திருக்கு, முதல்ல அதை போய் பாருங்க. அப்படியா? சரி. வாங்க தம்பி. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சிவா மாமா எனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறாரு. என்னோட கவலையெல்லாம் உங்களை பத்தியும் பாட்டிய பத்தியும் தான்ப்பா. என்ன எல்லாரும் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? நீ ஃபோன் பண்ணி அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னல,
அதை மீனாவுக்கு தெரியாமல் மறைச்சு வச்சோம். ஆனால் அவள் அதை தெரிஞ்சுக்கிட்டு பாட்டியை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா. அதான் கூட்டிகிட்டு வந்தோம். அம்மா, நீ கஷ்டப்படுவேன்னு நான் தாம்மா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நான் உங்க எல்லார் மேலயும் நம்பிக்கை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. பாட்டி, இந்த புடி. பாட்டி, என்னையும் சிவா மாமாவையும் ஆசீர்வாதம் பண்ண பாட்டி. என்ன மாமா பாக்குறீங்க? ஆசீர்வாதம் வாங்குங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் முதல் தடவையா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் பாட்டி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மாடி. சரி வா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. தம்பி, இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்படுறது இருக்க சாதாரண விஷயம் இல்ல தம்பி, பெரிய உதவி. ஐயா, ஏன் ஐயா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அம்மா மஞ்சு, போதுமா? அதான் சாப்பிட்டு முடிக்க போறோம்ல, போதும். அடடா மஞ்சு, சாம்பார், இந்த கூட்டு எல்லாம் ரொம்ப பிரமாதமா. காலகாலத்தில் உன்னை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு அருமையான சமையலை சாப்பிடக்கூடிய பாக்கியம் இன்னும் மாப்பிள்ளைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சேனா சரின்னு இப்பவே கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருப்பா. தள்ளி போடுறாருன்னா அதுக்கு ஏதோ சரியான காரணம் இருக்கும் தான் நினைக்கிறேன். கல்யாணம் மட்டும் சந்தோஷம் இல்லையே, அதுக்கப்புறம் வாழற வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கணும். பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய விட்டு கொடுக்காம பேச ஆரம்பிச்சிட்டியே. தண்ணி ஊத்து. டவல் எடுமா. என்னங்கப்பா? அம்மாடி, நானே சொக்கலங்கைய வீடு வரைக்கும் போய் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. வரமா? அப்பா ஒரு நிமிஷம், மீனா போன் பண்ணலான்னு கேளுங்கப்பா. சரிம்மா. வணக்கம் நரசிம்மா. அடடா, வாங்க சபசிவண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் இந்த கோவில் தர்மகர்த்தாவா சொக்கலிங்க ஐயாவை நியமிக்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லங்க, ஏன்? மீனாவும் பட்டணத்து தம்பியும் வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படியா? அந்த பட்டணத்து தம்பியை பார்த்தா இறந்து போன நம்ம சிவா மாதிரியே இருக்குங்க. மாண்டார் மீண்டும் வருவதில்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ நம்ம சிவாவே நேர்ல வந்த மாதிரி தோணுதுங்க. அண்ணா, உங்க சந்தோஷத்தை உங்களோடவே வச்சுக்கோங்க. அது அந்த மீனா பொண்ணுக்கு தெரிஞ்சிட போகுது. மூச்சு விட மாட்டேங்க. பொண்ணை பார்த்த சந்தோஷத்தை சொக்கலிங்க ஐயா அனுபவிக்கிட்டுமேனு தான் தர்மகர்த்தா விஷயத்தையே சொல்லாம வந்துட்டுங்க. சரிங்க அண்ணா, நீங்க செஞ்சதுதான் சரி, அப்படியே இருக்கட்டும். சரி, நான் வரேன் நரசிம்மா. வாங்க. என்னப்பா, மீனா வீட்டுக்கு போகல? அதான் சாம்பசிவண்ண சொன்னாரம்மா, அவர் பொண்ணு வந்திருக்காங்கன்னு. சொக்கலிங்கையா சந்தோஷமா இருக்கும்போது நான் ஏன் போய் அவர் சந்தோஷத்தை கெடுப்பானே, அதான் போகல. அப்ப நான் போய் மீனாவை பார்த்துட்டு வரட்டுமா? சரிம்மா, நீ போய் பார்த்துட்டு வா. சரி. என்னங்க இது? அப்பாவோட
மீனாவோட நிலைமை பத்தி அவருக்கு சொன்னீங்கல்ல? இங்க என்ன மாமா பண்றீங்க? ஒன்றும் இல்லை மீனா, சும்மாதான். மாமா, உங்களை இப்படி பிடிவாதம் பிடிச்சு கூட்டிட்டு வந்ததுல என் மேல ஏதா கோவமா? ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா. கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நம்ம ஊர் கிளம்பலாமா? அதுக்குள்ளயா? பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்ப வேண்டியது தானே? எனக்கு இந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வரவே இஷ்டம் இல்லை மாமா. இந்த காத்து, சுவாசம், மனுஷங்க, நம்ம வீடு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களோட சென்னைக்கு வரணுமான்னு தோணுது. அப்பனா நீ இங்கே இரு, நான் மட்டும் போறேன். என்னை இங்கேயே விட்டுட்டு போறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆசை? நான் மட்டும் போறேன்னா நான் மட்டும் போறதா அர்த்தம் இல்லை மீனா. கூட உன் நினைப்பையும் சேர்த்து தான் எடுத்துட்டு போவேன். அப்படின்னா நீயும் என் கூட இருக்கிற மாதிரி தானே அர்த்தம்? நிழலும் நிஜமும் எப்படி ஒன்னாகும் மாமா? எனக்கு இந்த ஊரு, வீடு, இந்த வீட்டோட வாசனை எல்லாமே முக்கியம்தான். எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்க என்னோட இருக்கிறது தான். உங்களை விட்டுட்டு தனியா எல்லாத்தையும் என்னால தனியா அனுபவிக்க முடியாது. என்ன, இன்னும் 2 மாசம் தானே. நீங்க சொன்ன கணக்குப்படி அது வரைக்கும் சமாளிச்சுட்டு சென்னையிலே இருந்துடலாம். அப்போ ஊருக்கு கிளம்பலாமா? மாமா, வந்தது வந்துட்டோம். நீங்க இங்க தானே ஃபேக்டரி கட்ட போறீங்க? ஆமா. எந்த இடத்துல? மீனா, தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு ஒட்டி ஒரு லேண்ட் இருக்குல்ல? ஆமா, இருக்கு. அந்த இடத்துல தான். ஆமா, எதுக்கு கேட்ட? அங்கெல்லாம் ஒரே புதர் மண்டி கிடக்கும். அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நாம இங்க இருந்து போறதுக்குள்ள ஒரு மனப்பூஜை போட்டுலாமே. அது இப்ப எதுக்கு மீனா? பாட்டி நல்ல மாதிரியே இருக்கும்போது போட்டுட்டா பாட்டி சந்தோஷப்படும்ல. அந்த இடம் தாத்தா பாட்டி கொடுத்தது. பாட்டி இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ அதான் சரின்னு படுது மாமா. ஒரு 2 நாள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலாமே. இல்ல, ஆக்சுவலி மீனா என்னன்னா, மாமா, என் செல்ல மாமால இந்த ஸ்வீட்டர்க்காக பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை நம்மளோடது. தினம் நாங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கோம். எப்படியோ என் பேத்தி புத்தி சுவாதீனத்திலேருந்து குணமாய் வந்தா அதுவே போதும். மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. போன வாரம் ராதாகிருஷ்ணன் சார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன் ஃப்ரெண்டு மீனா மஞ்சுவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டா. அதுக்கு அவரு பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி மாமா, மீனா எங்க இருக்கா? இங்கதாம்மா, அங்கேயே இருந்தா. சரி, வெளியே இருப்பா நினைக்கிறேன். நான் போய் பாத்துக்கிறேன். மனசுல எவ்வளோ கவலை. இங்க இருந்து ஊருக்கு போறதுக்குள்ள இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மீனா, அடடே, வாங்க மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மஞ்சு. என்ன மாமா முழிக்கிறீங்க? இவள யாரும் தெரியலையா? எனக்கு தெரியாதா? நம்ம மஞ்சு தானே. அப்புறம் எதுக்கு முழிச்சீங்க? சும்மா ஒரு ஆக்டிங் கொடுத்தேன், தெரியாத மாதிரி. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உட்காரு மஞ்சு. அவ எப்பவுமே இப்படிதான். அவளுக்கு எது சரின்னு படுதோ அதை உடனே செய்யணும். அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. மீனாவை பார்த்தாலே அவ சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியுது. அந்த சந்தோஷத்துக்கு பின்னால
நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு புரியுது. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே